விகைமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழகத்தில் தற்பொழுது நடைபெற்று முடிந்துள்ள சட்டமன்ற தொகுதி தேர்தலில் தாவேக தலைவரும் மற்றும் நடிகருமான விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றியை ஈட்டியுள்ளார். இதனை தமிழக மக்கள் மற்றும் இலங்கை மக்கள் வரவேற்று கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே மௌனியா மக்கள் என்ன கூறுகிறார் என்பதை இந்த காணொலியில் தெரிந்து கொள்வோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஸ்ரீமோகன். ஸ்ரீமோகன். ஸோ இப்போ விஜய் வெற்றிட்டு இருக்கியா, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இதை பற்றி என்ன சொல்கிறது, நீ நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையாவா? இலங்கை மக்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? அவர் வெற்றி பெற்றனால எங்களுக்கும் இலங்கையில் உள்ள மக்கள் தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் உதவிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். எதிர்பார்க்குறீங்க? ஓ, நன்றி அண்ணா, நன்றி. நாங்கள் வேலாயுதம் படத்துலலாம் சேட்கிளிப்பட்டு படம் பார்த்தாக்கள். வணக்கம் அம்மா. வணக்கம். தற்பொழுது இப்போ தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் தாவேக தலைவர் நடிகர் விஜய் மாபெரும் வெற்றிட்டு இருக்கா, இதை பற்றி நீ என்ன சொல்ல வாரீங்க? எங்களுக்கு நிறைய எங்களோட ஒரு புள்ள வெற்றி கொண்டதுக்கு சமமாக அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. தமிழ் மக்களுக்கு மற்றது இலங்கை மக்களுக்கும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு தீர்ப்புகள் வழங்க அவர் உதவி செய்வார் என்று நம்புகிறோம். நன்றி அம்மா. அதாவது விஜய் சாருக்கு இப்போ ஒரு குறுயோகம் தலையில் வேலை செய்யுது. ஏனென்றால் அவர் ஒரு நடிகன், எம்ஜிஆர் ஒரு நடிகன். எம்ஜிஆர் மக்களை கவர்ந்தவர், இவர் மக்களை கவரல, இவர் இளைஞர்களை கவர்ந்தவர். இளைஞர்களுக்கு அரசியல்னா என்னென்னு தெரியாத ஓரளவுக்கு அனுபவம் இருக்கணும் அரசியல். ஆனால் சில நேரம் அவற்றை காலங்கள் வேலை செய்ய அனுபவம் படுறாரோ தெரியாது, இல்லை துன்பப்படுறாரோ தெரியாது. அது ஒரு குறுயோகம் என்று தான் சொல்லுவேன். கடந்த காலத்தில் சொன்னால் இந்திய இளைஞர்கள் இலங்கை இளைஞர்கள் அரசியலை பற்றி பெருசாக கதைக்குது. ஆனால் விஜய் வந்த பிறகு நிறைய இளைஞர்கள் அரசியலை பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இல்லை, இளைஞர்கள் கூடுதலாக எதிர்பார்க்குறது என்றால் போராட்ட வடிவங்கள். அவன் ஒரு அதாவது உள்மனசு உள்ளுக்கு இறங்கி பார்க்க வைக்கலாது. ஏன்னா இதை செய்ய வேண்டியவர் இப்போ விலகி போயிட்டார். ஸ்டாலின் இருந்த இடத்துல செய்திருக்கணும். என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவருக்கு செய்யலைண்டா இவருக்கு செய்வார்ன்றதுக்கு நான் சுவர் பண்ண மாட்டேன். விளங்குதோ? ஏன்னா அதுவும் அனுமதி ரீதி வேணும். ஏன்னா அங்கே நடக்கிறத விட மோசம் இலங்கையில் நடக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கிற சுதந்திரம் இல்லை என்றால் அது அரசியலில் நடைமுறைக்கு சாத்தியப்படாது. அவர்கிட்ட திறமை இருக்குது, இல்லைன்னு இல்லை, நடிப்புக்கு திறமை இருக்குது. அரசியலுக்கு நடிக்க இல்லாது இல்லோ, விளங்க இல்லையோ. வாழை பிடிச்சி படத்தில் சண்டை பிடிக்கலாம், இறங்கி ரெண்டு அரசியலுக்கு இல்லை சண்டை பிடிக்கலாது. ஏண்டா எதிர்கட்சின்னு இருப்பான், இன்னும் இருப்பான் அடுத்த கட்சி. அப்போ இவரை செய்ய விட மாட்டாங்க. விளங்க, இவர் நெச்சபடி செய்யலாது. ஏண்டா நல்லா ஊர்னவங்க இருக்கிறவங்க எப்படியும் அவங்க ஃபோனில் காய்ச்சி எல்லா வேலையும் செஞ்சு கொண்டிருப்பாங்க தான். ஓகே, பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது. அவர் கொண்டு இழுப்பார் என்றால் எங்களுக்கு சந்தோஷம். கொண்டு இழுக்கிறதுக்கு பின்னுக்குள்ளே விட ஒன்றுமே பண்ணு என்ன பொறுத்தவரை இலங்கையிலேயே ஓட் பண்ணாத நான். ஏண்டா அரசியல்னா என்ன பிடிக்காது. உண்மையான அரசியல் யார் செய்யணுமோ அதுதான் உண்மையான அரசியல். விஜய் செய்தாலும் சரி, ஸ்டாலின் செய்தாலும் சரி. ஸ்டாலினே இதுவரைக்கும் செய்யலை. சிறுத்தை புள்ளின்னு அவன் ஒரு தான் இந்த ஆமையை தின்றன் பூனையை தின்றன்றான் ஒன்றும் செய்யலை. விளங்க இல்லையா? இது உணர்கிற மக்களுக்கு உணர்வு நம்மளையே சும்மா விளையாட்டுத்தனமாக செய்யலை. அரசியலை காய்ச்சாலே இன்றைய காலத்தில் ஆக்களை கொண்டு விடுவாங்க இரவோடையிடும். விஜய் வெற்றி பற்றிக்கான்னு சொல்கிறதுக்கு ஒரு மாற்றம் ஒன்று தேவை தானே. எல்லா நாளும் ஒரு மாற்றம் தேவை. அதனால் விஜய் வந்திருக்காரு, நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். நல்லா செய்வார். இலங்கை மக்களுக்கு ஏதாவது மாற்றம் கிடைக்குமா? இலங்கை மக்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஓகே, நம்புகிறோம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. என்னன்னு சொன்னால் நேற்று நடந்து முடிஞ்ச அந்த எலெக்ஷன் கவுண்டிங்கில் விஜய் வென்றிருக்கா, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? நல்லது தானே நடக்குது. நல்லதான். இதால் தமிழக மக்களுக்கு இலங்கை மக்களுக்கு இதால் மாற்றம் எதிர்பார்க்கீங்களா? யாழ்ப்பாண மக்கள் தானே, யாழ்ப்பாணத்துக்கு உதவி பண்ணுவார்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்குறீங்க? ஓகே, வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். ஸோ என்ன சொன்னால் இப்போ நடந்து முடிஞ்ச அதாவது தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற எலெக்ஷனில் விஜய் வெற்றி பெற்றிருக்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? விஜய் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் விஜய் ஃபேன்ஸ் தான். நாங்களும் விஜய் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எத்தனை வருஷம் விஜய் ஃபேனாக இருக்கீங்க? நாங்கள் ஆரம்பத்துலேருந்து விஜய் ஃபேன்ஸாக தான் இருக்கிறோம். ஓகே, இப்போ இலங்கை மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு சொன்னால் அவரால் நிறைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். பல இதுகள் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் அவர் வந்தது எங்களுக்கு. ஓகே ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் ப்ரோ. வணக்கம் பாஸ். ஓகே, என்ன சொன்னால் நேற்று நடந்து முடிஞ்ச அந்த கவுண்டிங்கில் விஜய் வெற்றி பெற்றிருக்கேன், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? நான் அவர் வந்தால் நல்லா செய்வார் கட்டாயமாக தமிழ்நாட்டுக்கு. அவர் வரணுன்ட்டு எதிர்பார்த்தா வந்துட்டார். இலங்கை மக்களுக்கு ஏதாவது வித்தியாசம் ஏதாவது செய்வார்? பண்ணுவார், கட்டாயம் பண்ணுவார். கட்டாயம் பண்ணுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு. உங்களோட பேர் என்ன? என் பேர் தேவகுமார். எத்தனை வருஷமாக விஜய் ஃபேனாக இருக்கீங்க? கிட்டத்தட்ட 14-15 வருஷமாக இருக்குது. முதல் பார்த்த படம் என்ன? நாளைய தீர்ப்பு. ஓகே ஓகே, வணக்கம். வணக்கம். இப்போ சட்டமன்ற தொகுதியில் விஜய் சிஎம்மாக வந்திருக்கேன், அதாவது எலெக்ஷனில் வென்றிருக்கேன், இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? முதல் முறையாக ஒரு மறுமலர்ச்சி ஒன்று இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் ஏற்படும் என்பதற்கான ஒரு உதாரணம், முன் உதாரணம்.
முதல் கண் அவருக்கு எங்கள் சார்பாக எமது நாட்டு மக்கள் சார்பாகவும் தமிழ் பேசும் அனைத்து மக்கள் சார்பாகவும் இளைய தளபதி விஜய்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மாற்றம் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, சில முன்னாள் இந்நாள் இந்தியாவின் ஆட்சி புரிந்த அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு முன் உதாரணம் என்பதை இத்தருணத்தை அறிய தருகின்றேன். யாரும் எதிர்பாராத விதமாக இந்த எலெக்ஷன் நடந்து முடிந்திருக்கின்றது. முழு உலகத்தையும் இந்த எலெக்ஷன் திரும்பி பார்க்க வைத்திருப்பது என்பதை எவ்வித மாற்றமும் இல்லை. ஏனென்றால் அனைத்து மக்களும் நேற்று தினம் நான் பார்த்த அளவிலே அனைத்து மக்களுமே தொலைபேசியின் ஊடாகவும் வானொலி ஊடாகவும் தொலைக்காட்சியின் ஊடாகவும் வெளிநாட்டிலும் சரி உள்நாட்டிலும் சரி அனைவரும் இந்த எதிர்பார்ப்பை எதிர்பார்த்திருந்தார்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் கூற விரும்புகிறேன். இலங்கை நடைபெற்றது ஜனாதிபதி எலெக்ஷனில் யாரும் எதிர்பாராத விதமாக அனுரா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதே போன்று இளைய தளபதி வெற்றி பெற்றமைக்கும் எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. சரியான மோசமான சனம். ஏண்டா விஜய்க்கு அரசியல் என்னென்றாலும் தெரியாது. சீமான்ற கொள்கைகள் நிறைய இருக்குது, நல்லது இருக்குது. ஆனால் சீமா யாருக்குமே ஓட்டு போட இல்லை. அது ஏன்டா தெரியல. ஆனால் என்ன இதுக்கு 5 வருஷத்தில் திரும்ப தெரியும் என்ன மாதிரி என்று. நன்றி. இலங்கை மக்களுக்கு ஏதாவது மாற்றம் நடக்குமா? சீமா வந்திருந்தா நடந்திருக்கும். விஜய் வந்திருந்தா நம்மட சனம் செத்ததுக்கு அவர் 500 ரூபா தான் டொனேட் பண்ணார். இருக்கக்குள்ளேயே செய்யலை. இப்போ வந்து என்ன செய்ய போகிறார்? ஒன்றுமே இல்லை. அதை எதிர்பார்க்குறது முட்டாள்தனம். கச்சத்தீவும் இல்லாமல் போயிடும். வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஸோ இப்போ என்னென்னா தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து விஜய் வந்திருக்க பெருசாக கொண்டாடுறாங்க. ஸோ இதை பற்றி நீ என்ன சொல்ல வாருங்க? இது வந்து ஒரு மாற்றம் வந்து ஒரு தேவையான ஒரு இதுதான். மாற்றம் ஒன்றே மாறாது. அப்போ மாற்றம் கட்டாயம் தேவை தான். இப்போ ஸ்ரீலங்காவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி வரும். ஸ்ரீலங்காவில் இங்கே வந்து யூஎன்பியும் பொதுஜன பெரமுனையும், அங்கே வந்து டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும், அதுவும் தான் மாறி மாறி வருமே ஒரு. இப்போ வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அனுரா வந்திருக்காரு. அனுரா வந்ததுக்கு பிறகு ஒரு நல்ல ஆட்சி வந்திருக்கு. அதே மாதிரிக்கு அங்கே ஒரு ஆட்சி மாறி இருக்குது. அதுவும் நல்ல ஆட்சியாக மாறினா ஒரு சந்தோஷம்தான். இங்கே உள்ள ரசிகர்கள் கொண்டாடுறது வந்து அது அவர் மேலே உள்ள பாசத்தில் கொண்டாடுறாங்க. அதனால நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம். இவர் இப்போ சீமான் வந்திருந்தாலும் இதே மாதிரி கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் தான். எல்லாத்தையும் ஒரே இவங்கள தான் ஆளுன்ட்டு அவசியம் இல்லை தான். கட்டாயம் வந்து ஃபேமிலி அரசியல். இப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்க இது ஃபேமிலி அரசியலில் அவர் வர்றாருன்னு. அது உண்மையிலே ஒரு ஃபேமிலி அரசியல் தான். ஒரு ராஜதந்திர மாதிரி தான். இப்போ கருணாநிதி வந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார், அதுக்கு பிறகு இப்போ அவர் மகன் வருவார், அப்புறம் மகன் கொஞ்சம் நாளில் அவரோட மகனை வந்து இதுன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகு அப்படியே அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. கேட்டால் அது குடும்ப அரசியலில் அவங்க டேலண்டில் வர்றாங்க அப்படிம்பாங்க. ஆனால் அது உண்மையில் நம்ம அங்கே உள்ளவங்களுக்கு தெரியாது, இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் அது வந்து குடும்ப அரசியல் தான்ட்டு. அவங்க வந்து இந்த என்ன சொல்கிறது ஒரு அடக்குமுறையில் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா அடக்குமுறைன்னா எப்படி சொல்கிறது, நாங்கள் நினச்சே செய்யணும். ஒரு விஏபி யாரையும் கூப்பிட்றதுனா மிரட்டி கூப்பிட்ற அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க அவங்க கட்டுக்கடப்புக்குள்ளே. இப்போ அதெல்லாம் விரும்பாமல் மக்கள் வந்து ஒரு தனிப்பெரும்பான்மையாக ஒருத்தரை கூட்டுறதுக்கான ஒரு எலெக்ஷனே காங்காத ஒரு மனுஷனை கொண்டு வந்துருக்காங்கன்னா மக்களோட தீர்ப்பு தான். எது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரிக்க அவங்களோட கருத்து, அவங்களோட இப்போ எனக்குள்ள ஆசை மாதிரிக்கு அவங்களுக்குள்ள ஆசை கொண்டு வந்துருக்காங்க. அதை விஜய் அவர் செய்வாரான்னா பெரிய விஷயம், எல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஓகே, தேங்க்ஸ் சார். நன்றி. என்ன சட்டமன்ற தொகுதியில் விஜய் வந்திருக்கார். ஸோ அவர் தான் அடுத்த சிஎம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாருங்க? அவர் எதிர்பார்க்காத வகையில் மலையாளத்தில் பண்ட் எடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில். ஆனால் அவர் எடுத்த வாக்கு வீதம் வந்து மிகவும் பாராட்டக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்தவங்கள விட இவர் நல்ல வீதாசாரத்தில் பண்ட் எடுத்திருக்கிறாரு. ஆனால் அதே மாதிரி அவர் தமிழ்நாட்டை செய்வார்ன்ற உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். இலங்கை மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இலங்கை மக்களுக்கு சில டைமில் அவங்க இந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்து ஏதாவது உதவியால் இதில் எடுப்பாங்க. அது பார்க்கலாம். கிட்டத்தட்ட எங்களோட நாட்டு ஜனாதிபதி எடுத்த மாதிரி அவர் டாக்கெட் அடிச்சிருக்கிறாரு. அது மிக பாராட்டக்கூடிய விஷயம் மாதிரி. ஸோ என்ன சொன்னால் தமிழகத்தில் வந்து சட்டமன்ற தொகுதி தேர்தலில் விஜய் வென்றிருக்க. ஸோ அவர் அடுத்த சிஎம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? டிவிக்கே வந்தது சந்தோஷம்தான். அடுத்தபடி இன்னும் முன்னேறணும். ஸோ இதனால் இலங்கை மக்களுக்கு வந்து என்ன நன்மை கிடைக்கும்? சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏற்கனவே குரல் கொடுத்தவர் என்ன சந்தர்ப்பம் கிடைக்கும். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, என்னடா தமிழகத்தில் வந்து நடந்து முடிந்த சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து விஜய் அவர்கள் சிஎம்மாக வந்திருக்கார். ஸோ அவருக்கு வந்து நிறைய கொண்டாட்டம். ஸோ தமிழக மக்கள் இலங்கை மக்கள் வந்து நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே வழியில் வந்து நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? நாங்கள் சீமான் வேண்டாம் நல்ல முன் சொல்லுவோம். நல்லா சொல்கிறீங்க. என்ன நன்மை செய்வேன்? அவர் தோல்வி அடைஞ்சிட்டார். தமிழ் தேசியம் வெல்லணுன்னு நினைக்கிறோம் மனசில், அவ்வளவுதான். ஆனால் அவருக்கு வந்து இப்போ அதிக வாக்குகள் கிடைக்கவில்லை தானே. ஸோ அவருக்கு வந்து இப்போ என்ன சப்போர்ட் பண்ண
எங்களோட சப்போர்ட்டால் அவர் ஒன்றும் செய்கிறதில்ல. எங்களோட மனசில் உள்ள ஆதங்கத்தை மட்டும்தான் எங்களால் வெளிப்படுத்த முடியும். விளங்குதா? அந்த அளவில் நாங்கள் சீமான் வேண்டாம் நல்லமுன்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். ஓகே. என்னென்னு சொன்னால் இப்போ சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து விஜய் வென்றிருக்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? எப்பயுமே தளபதி தான் வரணும்னு நினச்சோம். அதே மாதிரி அவர் வந்துட்டார். ஸோ இதால் இலங்கை மக்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறேன்? அவர் வந்தாலே நன்மை தான். ஓகே நன்றிங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஸோ என்னென்னா இப்போ தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து விஜய் வென்றிருக்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? விஜய்க்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். பாராட்டு விஷயம். ஸோ இதனால் தமிழக மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அதே மாதிரி இலங்கை மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? விஜய் வந்துட்டாருன்னு சொன்னால் எங்களுக்கு இலங்கைக்கு கொஞ்சம் உதவி செய்வார். அதே மாதிரியே இந்தியாவில் மக்களுக்கும் உதவி செய்வார்னு நம்புகிறோம் நாங்கள். நம்புறீங்க. ஸோ நேர்களே, கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தொகுதி தேர்தல் நேற்று தினம் வாக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. இதனை பொறுத்து தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றியூட்டியுள்ளார். இதனால் தமிழக மக்கள் மற்றும் இலங்கை மக்கள் அவரை வரவேற்று கொண்டாடியுள்ளனர். ஸோ நாங்களும் வந்து வவுனியாவில் உள்ள மக்களிடம் இவரை பற்றி, அதாவது இந்த தேர்தலை பற்றி கருத்து கணிப்பு ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். ஸோ தொடர்ந்தும் எங்களுடைய காணொலிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நான் என்றும் உங்கள் BM கார்த்திக். நன்றி.